கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையை நிரப்பும் அப்படின்னு சொன்னா, பிரதர் இதற்காக தான் காத்துட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்பிட்டு இருக்கேன், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நடக்காமல் போச்சு அப்படின்னா ரொம்பவே சோர்வாயிடுறேன் பிரதர். என்னடா இது நம்பினேன், ஆனால் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி. இன்றைய நாளில் உங்கள் நம்பிக்கையும் சமாதானமும் சந்தோஷமும் நிச்சயமாக இருக்க போதுங்க. அது நம்ம ஆண்டவராக இயேசு கண்டிப்பாக கொடுக்க போகிறார். சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகும் வேலையிலே கூட ஆண்டவர் உற்று நோக்கி பார்த்து ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் பல மேஜிக்கல் மூமெண்ட்டை நம்ம இயேசப்பா கொடுக்க போகின்றார். முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. ஃபஸ்ட் இதுதான். நம்ம என்ன பண்ணணும்னா, வெளியில் பார்த்துட்டு இருக்கோம், எப்படி சண்டை போட்டுருக்கான் பாரு, இவங்க வீட்டில் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம குடும்பத்திலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை பார்க்கறது இல்லைல்ல. இன்றைய நம்ம பண்ணுற தப்பு இது தாங்க. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம வீட்டை பார்க்கணும்ல, முதல்ல நம்ம பார்க்கணும்ல. இன்றைய நாளில் நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிரதர் சுத்தமாக இல்லை பிரதர், எப்போ பாரு சண்டை 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 தான். எப்போ தான் நாங்கள் ஒத்துமையாக இருப்போம்னு தெரில, எப்போ தான் சமாதானமாக இருப்போம்னு தெரில, எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம்ல. நிச்சயமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகின்றார். சமாதானம் இருந்துச்சுனாலே போதும், நிச்சயமாக சந்தோஷம் கிடச்சிருங்க. இது மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கின்றது. அதனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பிக்கையும் சமாதானமும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தர ஆசைப்படுகின்றார். ஆண்டவர் உங்களை பத்திரமா பார்த்துக்க போகிறாரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். எப்போ என்ன வேணால் நடக்கலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? தயாராக இருக்கணுங்க. ஐயோ நான் ஜெபிச்சேன், ஏசப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு கிடைக்கல, என்னடா இது அப்படின்னு சொன்னால் பண்ணுறோம், மனம் நொந்து போயிடுறோம். வேணாலும் கிடைக்க மாட்டுது, எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன் நான், ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்போமா கேட்க மாட்டோமா? கண்டிப்பாக அங்கே எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு எல்லாமே உடனே வேணும் உடனே வேணும், காத்திருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் இருந்தால் வேலைக்கே ஆகாதுங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்போ வேணால் எது வேணால் கிடைக்கலாங்க. ஆண்டவர் உங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அகற்றி உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதங்களையும் நம்பிக்கையும் அளிக்க விரும்புகின்றார். பார்த்தீங்களா? சமாதானம் கொடுக்க போகிறாரு, சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு, வாழ்க்கையில் நீ ஹோன்னு வரணும், உனக்கு செழிப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஆசீர்வாதங்களும் கொடுக்க தயாராக இருக்காரு. நிச்சயமாக இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் என்ன வேணும்? வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும். அதையும் நான் கொடுக்குறேன், நீ தைரியமாக இரு. எப்போ பார் சோர்ந்து போகிற ஜெபிக்கின்ற வேலையில் இது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி மனசோடு ஜெபிப்பாங்க நிறைய பேர். கிடைக்குமா கேட்டு பார்க்கலாம் ஏசப்பா கிட்ட. நிறைய பேர் சொல்கிறாங்க ஜெபிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இல்லைங்க. உங்கள் மனசில் மனசில் சொல்லுவாங்கள்ல, ஆழமான மனசுக்குள்ளே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக எப்படியாச்சும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பாருங்க. யார் மூலமாச்சும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவரே என்னை பார்த்துக்கோங்கப்பா, எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ஏசப்பான்னு சொல்லி ஜெபியுங்கள் தினந்தோறும். கண்டிப்பாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்களாலே போதுங்க, உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். தினமும் காலையில் ஏஞ்சதுமே ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு நல்லபடியாக போகணும்ப்பா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எங்களுக்கு என்ன நினைக்கிறோமோ நாங்கள் அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லி உங்கள் தேவை என்னவோ அவர்கிட்ட சொல்கிறீங்க. அவ்வளோதான், அவர் நம்மளை கண்டிப்பாக பார்த்து பாருங்கள். ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க, என் குடும்பத்தை பார்த்துக்கோங்க, எல்லாரையும் பார்த்துக்கோங்க, எல்லோரும் ஆகணும்னு சொல்லி நமக்காக மட்டும் ஜெபிக்காமல் சுற்றி இருக்க எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்ல. ஆண்டவரே எனக்கு கிடைச்சா மட்டும் அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் ஆரம்பிக்கணுமா? இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம கிடைச்சா போதுண்ணா, நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதுண்ணா, அடுத்தவன் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையில் யாரும் இருக்காதீங்க. இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மட்டும்தான். இருந்தோம் போகணும் இல்லாமல், ஐயோ இந்த பிரதர் இருந்தாங்க, இந்த சிஸ்டர் இருந்தாங்க, ஐயோ தங்கமானவங்க அந்த மாதிரின்னு சொல்லி நம்ம ஒரு முன் மாதிரியாக இருக்கணும்ல.
அதனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்த போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, மனம் உடைஞ்சிடாதீங்க, உற்சாகமாக இருங்க. என்னடா இது இப்படி இருக்கே, மாறாதான் நினைக்காதீங்க. மாறணும் அப்படின்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கணுங்க. மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் கொடுத்த அருமையான வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் தகப்பனே. நீரே என் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கின்றீர் அப்பா. எங்களை குறித்த நினைவுகள் எங்களுக்கு நன்மையாகவும் எங்களுக்கு நம்பிக்கையும் சிறந்த எதிர்காலத்தையும் அளிப்பதாக ராஜா. நாங்கள் உமக்காக உம்மை நோக்கி கூப்பிட்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, எங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமான தேவைகளுக்காக உமக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம் ஏசப்பா. யாரையும் நம்பிப்பேன் நான் நிற்கல, நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க, நீங்கள் எங்களுக்கு தருவீங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் தேவைகளை நிறைவேற்ற போவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளான நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் எதிர்கொள்ளும்படி உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்கள் இருதயத்தை நிரப்புங்க ராஜா. நாங்கள் செய்கின்ற எல்லா காரியமும் வாய்க்க பண்ணுங்க ராஜா. நாங்கள் சோர்ந்து போகாத அப்படி பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கூட இருக்க வேண்டும் என்று கேட்குறாண்டவரே. நாங்கள் தோல்வி அடைந்தாலும் சரி, மேலும் மேலும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு தெம்பை கொடுங்கப்பா. ஐயோ, ஒரு தோல்வி செஞ்சுட்டு என் வாழ்க்கையை முடிச்சுன்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கி அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்காதீங்க ஆண்டவரே. தோல்வியாக மீண்டும் முயற்சி பண்ணி நான் ஜெயிப்பேன், அந்த லட்சிய வெறியை கொடுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள உம்முடைய வல்லமையான நாமத்திற்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய ஜீவ தண்ணீர் எங்களுக்குள் பெருகி எங்களை செழிப்பாக்க வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. எங்கள் மிகப்பெரிய உயர்த்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலையுமா பிரச்சனை தான் போயிட்டு இருக்காண்டவரே. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க ஏசப்பா. அதுதான்ப்பா உங்க முன்னாடி கேட்குறேன். எங்களுக்கு சொத்து சோகம் வேணும், அது வேணும்னு கேட்கல, வாழ்க்கையில் நிம்மதியை கொடுங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக வந்திருக்காண்டவரின்னு சொல்லி கண்ணீரும் கவலைமா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்தவித நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.